குல்லு நப்சின் தாயிகத்துல் மௌத். இந்த வீடியோவை பார்த்து அடுத்த நிமிஷம் இன்னைக்கு நாள் என்ன ஹராமான பாவத்தை பண்ணன்னு நினைச்சு பாருங்க. அப்படியே இன்னைக்கு ராத்திரி தூங்க போற நீங்க காலையில எந்திரிச்சு பார்த்தா எல்லாமே பிளாக்கா இருக்கு. வெளிச்சமான இந்த உலகமே இருண்டு போன மாதிரி. ஆமா, நீங்க வஃபாத் ஆயிட்டீங்க. தொழுகைக்காக விரைந்து வாருங்கள்னு சொல்லி பாங்கு சத்தம் கேட்ட பள்ளி வாசல்ல உங்க அப்பாவோட பேரை சொல்லி இன்னாருடைய மகன் வஃபாத் ஆகிட்டாரு அப்படின்ற ஜனாசா அறிவித்தல கேக்குறீங்க. உங்களை குளிப்பாட்டி கஃபனட்டு வச்சிருக்காங்க. ஊர் மக்கள் உறவுகள்னு சொல்லி எல்லாருமே பார்த்துட்டு போறாங்க. உங்களை அவ்வளவு பிடிச்ச உங்களோட அப்பா அம்மா குழந்தைங்கன்னு சொல்லி உங்களோட உறவுகள் நண்பர்கள் கூட கஃனிடப்பட்ட உங்களோட ஜனாசா முன்னால வந்து கண்ணீரோட அழுகுறாங்க. இத பாக்குற நீங்க எந்திரிக்க நினைக்கிறீங்க, பேச நினைக்கிறீங்க, பட் உங்களால உணர மட்டும் தான் முடியுது. எந்த ரோட்ல ஓடி திரிஞ்சீங்களோ, எந்த ரோட்ல பாடசாலை போனீங்களோ, எந்த ரோட்ல தொழிலுக்கு போனீங்களோ, எந்த ரோட்ல பிரயாணம் போனீங்களோ, அதே ரோட்ல உங்களை தூக்கிட்டு போய் இந்த உலகத்துக்கு எப்படி இருட்டறையான கருவறையில இருந்து வந்தீங்களோ அதே மாதிரியான இருள் சூழ்ந்த மண்ணறையில உங்களை அடக்கம் செய்யறாங்க. உங்க கூட வாழ்ந்த உறவுகளோட நண்பர்களோட காலடி சத்தம் உங்களை விட்டு தூரம் போறது கேக்குது. நாலா பக்கமும் இருள் சூழ்ந்த அந்த இருட்டோட மண்ணறையில உங்களை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு வாய்ஸ் கேக்குது. அந்த வாய்ஸ் மூலியமா முதல்ல உங்களுக்கு கேட்க போறது மன்றாப்புக்க. இவ்வளவுதாங்க வாழ்க்கை. நம்ம கிட்ட எவ்வளவுதான் பணம், பதவி, பவர்னு சொல்லி எல்லாமே இருந்தாலும் மரணம் அப்படின்ற நம்மளோட மௌத்த மாத்தவும் முடியாது, ஒளியவும் முடியாது, அடைஞ்சேதான் ஆகணும். அப்படிப்பட்ட நிரந்தரமே இல்லாத இந்த உலக வாழ்க்கைன்னு சொல்லி தெரிஞ்சுமே கூட எதுக்கு சண்டைகள், பிரிவுகள்னு சொல்லி குடும்ப உறவுகளை பிரிஞ்சு வாழணும், மத்தவங்க மேல பொறாமப்படணும். இஸ்லாம் சொன்ன பிரகாரம் இல்லாம பாவங்களோடையும் ஹராத்தோடையும் வட்டியோடையும் விபச்சாரத்தோடையும் இஸ்லாம் தடுத்து ஹராமானதா சொன்ன எல்லாத்தையுமே நிரந்தரமா நினைச்சு வாழணும். நம்மளோட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாவங்களை செய்யும் போது இந்த விஷயத்த நினைச்சு பாருங்க. இன்னைக்கு நான் வஃபாத் ஆகிட்டா, இந்த செகண்ட் எனக்கு மவுத்து வந்துருச்சுன்னா எந்த கேவலமான நிலையில வஃபாத் ஆகுவேன்னு நினைச்சு பாருங்க. பாவங்கள் பண்ண நிலைமையில மவுத்து வந்தா பாவங்களோடைய எழுப்பப்படுவோம். விபச்சாரம் பண்ண நிலையில வஃபாத்தானா அதே நிலையில எழுப்பப்படுவோம். மது போதையோட வஃபாத்தானா மது போதையோட எழுப்பப்படுவோம். சொல்லாத நிலையில காஃபிரா வஃபாத்தானா காஃபிரான நிலையிலேயே எழுப்பப்படுவோம். இத குறிச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒவ்வொரு அடியானும் தான் மரணிக்கிற நிலையிலேயே எழுப்பப்படுவான்னு சொல்லி இறை வழியில காயப்பட்டு வஃபாத்தான ஒருத்தர் தன்னோட மறுமை நாள்ல காயங்கள்ல இருந்து ரத்தம் வடிஞ்ச நிலையிலேயே எழுப்பப்படுவார்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட நம்மளோட மௌத்துடைய நேரம் நாம இபாதத்தோட இருக்கிற நேரத்துல வரணும். இன்னும் நம்மளோட மௌத்துக்கான நேரம் அப்படிங்கறது நம்மள நெருங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்கணும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோட கப்பல்ல பல மக்கள் பாதுகாக்கப்பட்டாங்க. பட் அவங்களோட ஊர் உட்பட ஊர் மக்கள்னு சொல்லி எல்லாருமே வெள்ளத்துல அடிபட்டு அழிஞ்சப்போ அல்லாஹ் தஆலா அவங்கள பாதுகாக்க காரணம் அவங்க இஸ்லாத்தை ஏற்றிருந்தாங்க அப்படிங்கறதையும் தாண்டி அந்த மக்களுக்கான மௌத்துக்கான நேரம் வரல அப்படிங்கறதும் தான். இதே மாதிரிதான் நம்மளோட வாழ்க்கையிலையும் ஒரு சில காரணங்கள்னால நம்மளோட மவுத் அப்படிங்கிறது பின்னோக்கி போய்கிட்டு இருக்கு. நம்மளோட நேரம், நம்மளோட மவுத் எப்ப வரும், எப்படி வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் கண்டிப்பா ஒரு நாள் நாமளும் இந்த உலகத்தை விட்டு போக தான் போறோம். அப்படி நம்மளோட உயிர் பிரிகிற நேரத்துல நம்ம பாவங்களை பண்ணிக்கிட்டு இருந்தா அந்த பாவங்களை பண்ணிக்கிட்டு இருந்த பாவியாவை எழுப்பப்படுவோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பாவத்தை பண்ணும் போதும் நினைச்சுக்கோங்க. குல்லு நப்சின் தாயிகத்துல் மௌத். படைக்கப்பட்ட எல்லாமே மரணத்தை சுவைத்தே தீரும்.